எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் வீடியோ சீரிஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தெரிஞ்சுக்க போகிற நடிகை ரதி. ஒருத்தவங்க அழகாக இருந்தாங்க, இல்லை அழகாக இருக்க மாதிரி சீன் போட்டாங்க அப்படின்னா, ஆமாம் இவ பெரிய ரதி அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உண்மையாகவே ரதி அவ்வளோ அழகானவங்களா? இன்னமும் ரசிகர்கள் மனசில் அவங்களுக்கு ஒரு நீங்காத இடம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்கள பற்றின ஒரு சின்ன அறிமுகம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பரேலி தான் ரதியோட சொந்த ஊர். பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட அப்பா ரூப் அக்னிஹோத்ரியோட வேலை காரணமாக குடும்பமாக சென்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ படித்ததெல்லாம் ரதி சென்னையில் தான். அவங்களோட அக்கா மாடலிங் பண்ணிட்டு இருந்ததுனால ரதியும் 5 வயசுலேயே மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. KRV பக்தா என்கிற புகைப்பட கலைஞர் ஒருத்தர் ரதியோட புகைப்படத்தை டைரக்டர் பாரதி ராஜாவுக்கு காட்ட புதிய வார்ப்புகள் படத்தோட நாயகியாக கமிட் ஆயிருக்காங்க ரதி. புதிய வார்ப்புகளில் நடிக்கிறப்போ எனக்கு தமிழும் தெரியாது, நடிப்பும் தெரியாது. அதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் யாரும் சினிமா ஃபீல்டில் இருந்ததும் இல்லை. அதனால் டைரக்டர் சொன்னதை கேட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே தான் நடித்தேன். படம் பயங்கரமான சக்ஸஸ். ஹிந்தியில் என்னோட முதல் படம் ஏக் துஜே கே லியே. டைரக்டர் K. பாலச்சந்தர் சார் அவரோட கண்ணை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். இந்த படமும் பயங்கர சக்ஸஸ். இப்போ யோசிச்சு பார்த்தா எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் படத்தில் நான் அறிமுகமாகி இருக்கேன், எவ்வளோ லக்கியாக இருந்திருக்கேன்னு ஆச்சரியமாக இருக்குன்னு 3 வருடங்களுக்கு முந்தைய ஒரு இன்டர்வியூ ஒன்றில் ரதி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. புதிய வார்ப்புகள் படத்தோட வெற்றிக்கு பிறகு நிறமாறாத பூக்கள், உல்லாச பறவைகள், முரட்டுக்காலை, கழுகு, வீட்டுக்கு வீடு வாசப்படி, அன்புக்கு நான் அடிமைன்னு வரிசையாக படங்களை நடிக்க ஆரம்பித்தாங்க ரதி. முதல் படத்தில் தமிழ் ஹீரோயின்களுக்கான உடல் வாகை இல்லை, படத்தில் பாட்டிக்கு ஏற்ற மாதிரி வாயசிக்க தெரியலன்னு ரதியை பற்றின விமர்சனங்கள் வந்தாலும் கூட அவரோட குழந்தை முகமும் கிளைமேக்ஸில் கண்கள்லேயே அவர் வெளிப்படுத்தின நடிப்பும் பலராலையும் கொண்டாடப்பட்டுச்சு. அந்த டைமில் நிறமாறாத பூக்கள் படத்தோட ஹிட் பாடலான 1000 மலர்களே மலருங்கள் பாட்டில் கூட க்ளோஸ்அப்பில் ரதிக்கு இன்னமும் பாட்டிக்கு ஏற்ற மாதிரி வாயசிக்க தெரியல அப்படிங்கிறது நீங்கள் இப்போவும் பாட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஆனால் தான் வர்ற கொஞ்சம் சீன்கள்லையே தன்னோட கியூட்டான நடிப்பால் அதை பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. உல்லாச பறவைகள், முரட்டுக்காலை, கழுகு படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப்பில் ஆரம்பித்து லிப் மூமெண்ட் வரைக்கும் தன்னை செம்மையாக க்ரூம் பண்ணியிருப்பாங்க ரதி. தெலுங்கில் தான் எடுத்த மரோ சரித்ராவை ஹிந்தியில் ஏக் துஜே கேலியவாக K. பாலச்சந்தர் எடுக்க அதில் கமலுக்கு ஜோடியாக ஹிந்தி ஃபீல்டுக்கு போன நம்ம ரதி பாலிவுட்டோட டார்லிங்காக அந்த ஒரே படத்தில் மாறிட்டாங்க. அந்த படத்தோட சூப்பர் டூப்பர் வெற்றிக்கு பிறகு அமிதாப், மிதுன் சக்கரவர்த்தி, சத்ருகன் சின்ஹா, தர்மேந்திரா, அனில் கபூர்னு இவங்க ஜோடி சேராத அந்த டைம் ஹிந்தி ஹீரோக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தமிழ், ஹிந்தி தவிர தெலுங்கு, கன்னடத்திலையும் நடிச்சிருக்காங்க ரதி. தன்னோட நடிப்பை பற்றி, தன்னோட கேரக்டர் பற்றி ரதியே சொன்ன சில வார்த்தைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சினி ஃபீல்டில் நான் களிமண் மாதிரி தான் இருந்தேன். அப்படி இருந்தால் தான் கொடுக்கப்படுற கேரக்டருக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து நடிக்க முடியும்னு நம்பினேன். நான் பார்ட்டிக்கு போகிற நடிகை கிடையாது. அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. 3000 பேருக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் நின்றுக்கிட்டே என்னால் ஆட முடியும், நடிக்க முடியும். ஆனால் 5-6 பேருக்கு நடுவில் கையில் கிளாஸோட என்னால் நிற்கவே முடியாது. அதுக்கு பதிலாக என் வீட்டில் என் நாயோட இருக்கிறத தான் நான் விரும்புவேன். ரதி பயங்கரமான அப்பா பொண்ணு. அவங்க அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் என் அப்பா மட்டும் இல்லை, அவர் என்னோட ஃப்ரெண்டு. எங்கள் அம்மாவோட உலகமே அவர் தான். நான் ஒரு நாள் கூட ஷூட்டிங்க்கு லேட்டாக போனதே இல்லை. அப்பா என் கரியரை பார்த்துக்கிட்டது தான் அதுக்கு காரணம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அப்பா இல்லாமல் போயிட்டாரு. அது சாகிற வயசே கிடையாது. நாங்கள் மொத்தமாக உடஞ்சி போயிட்டோம். அவர் எனக்காக கட்டி வச்ச ஒரு உலகத்தை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கண் கலங்குற ரதி, அப்பா இறந்து 3 வாரங்களில் தன்னுடைய காதல் கணவரை அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் தன்னுடைய கரியரோட உச்சத்தில் இருக்கும்போதே அவங்க இந்த லவ் மேரேஜை பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், நான் ஹிந்தி ஃபீல்டில் புகழோட உச்சியில் இருந்தப்போ தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், பேர் அனில் விர்வானி. என்னோட அப்பா 23 வயசு வரைக்கும் நான் உன்னை நடிக்க விடுவேன், அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு. எங்கள் காதல் கல்யாணத்தில் முடிய எங்களுக்கு ஜஸ்ட் 3 வாரம் இருக்கிறப்போ தான் என் அப்பா தவறிட்டார். கல்யாணத்தை நிறுத்திடலான்னு முடிவெடுத்தேன். ஆனால் எங்கள் அக்னிஹோத்ரி குடும்பத்தில் எல்லாருக்கும் அம்மா ஸ்தானத்தில் இருந்த ஒருத்தவங்க குறித்த தேதியில் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்கள் அப்பாவோட ஆசைன்னு சொன்னாங்க. ஸோ சிம்பிளாக கல்யாணம் பண்ணி அனிலோட ஃப்ரெண்ட்ஸுக்காக ரிசப்ஷன் வச்சோம். 70களில் இறுதியில் நடிக்க வந்த நான் 85லேயே கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான இந்த காரணத்தை ஒரு இன்டர்வியூவில் அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கணவர் மகள்னு வீடியோ உலகமாக ரதி வாழ ஆரம்பிச்சிட்டதாகவும், ரதியோட கணவர் அவங்கள நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டதாகவும் அந்த டைமில் வதந்திகள்லாம் பரவ ஆரம்பிச்சது. 2001 செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பித்தாங்க நடிகை ரதி. ஹிந்தி படங்கள், ஹிந்தி சீரியல்னு நடிக்க ஆரம்பித்தவங்க தமிழில் பிரசாந்த் நடித்த மஜ்னு படத்தில் ஹீரோயின் ரிங்கி கண்ணாவோட அம்மாவாக நடிச்சிருந்தாங்க. ரதி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்பிட்டு இருந்த பலருக்கும் அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சது 2015. கல்யாணமான சில மாதங்களில் இருந்து என் கணவர் எனக்கு மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, அடிக்கவும் செஞ்சுருக்காரு. எல்லா மனைவிகள் மாதிரியும் அவர் மாறிடுவாருன்னு நானும் நம்பினேன். என் பையனுக்காக எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே முடியாதுன்னு தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மீடியா முன்னாடி ரொம்பவே வெளிப்படையாக அந்த விஷயங்களை சொன்னாங்க நடிகை ரதி. அந்த நேரத்தில் கல்யாணமானதில் இருந்து தன்னோட வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்துச்சுன்னு விரிவாக பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களோடது பீச் ஹவுஸ். என் கணவரோட அடிகளுக்கு பயந்து தனியாக இருக்கிற அந்த பங்களாவை சுற்றி எத்தனையோ நாள் நான் ஓடியிருக்கேன். முகத்திலேயோ உடம்புலையோ காயங்களே ஏற்படாத படிக்க அடிப்பார் என்னுடைய கணவர் அனில். அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அழகான பொம்மை. ஆரம்பத்தில் எங்களோட காதல் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கையில் அவர் மாறிடுவார்னு நம்பினேன். அதுக்கப்புறம் கல்யாணத்து மேலே எனக்கு இருந்த மரியாதையால் அவர் செஞ்ச கொடுமைகளை பொறுத்துக்கிட்டேன்.
பிறகு என்னுடைய மகன் தனுஜுக்காக அனைத்தையுமே தாங்கிக்கிட்டேன். எங்கள் அம்மா பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு எங்கள் கூட போலந்தில் இருக்காங்க. என்னோட நெருங்கின தோழி சென்னையில் இருக்கா. இங்கே என்னை பாதுகாக்க யாருமே இல்லை. சமீபத்தில் அனில் என்னை அடித்தப்போ என் மகன் தனுஜ் வெளியூர் ஷூட்டிங்கில் இருந்தான். இதுக்கு மேலேயும் அமைதியாக இருந்தால் என்னைக்காவது நான் அடி வாங்கியே செத்துடுவேன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால தான் அனில் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிற ரதி 2001 தான் மறுபடியும் நடிக்க ஆரம்பித்ததுக்கு காரணமாக தன்னோட பண தேவையை குறிப்பிட்றாங்க. ஸோ உடம்பு, மனசு, பொருளாதாரம்னு எல்லா வகையிலையுமே ரதி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ போலாந்தில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்லப்படக்கூடிய ரதி அது சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே நானும் என் அக்கா அனிதாவும் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கோம். அவங்க ரெஸ்டாரண்ட்டோட கணக்கு வழக்கு பார்த்துக்கிறாங்க. நான் உணவு விஷயத்தை பார்த்துக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு நடிக்கிறத விட சமைக்கிறது நல்லா வரும். எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லா ரெசிபியும் என்னோடது தான். ருசியில் எந்த மாற்றமும் வந்துடக்கூடாதுன்னு எங்களோட செஃப்பை கூட என் சமையல் அறையில் நான் நுழைய விட மாட்டேன். யோகா மகன் என்னோட செல்ல நாயின்னு சந்தோஷமாக இருக்கேன். என்ன மெனோபஸ் வந்தப்போ ரொம்ப வெயிட் போட்டுட்டேன். ஆனால் அதை பற்றியெல்லாம் இப்போ நான் கவலைப்படுறதில்ல. எக்ஸ்ட்ரா உடல் எடையோட நான் சந்தோஷமாகவே இருக்கேன் அப்படின்னு நிம்மதியாக சமீபத்தில் ஒரு பேட்டி கூட கொடுத்துருக்காங்க ரதி. பாரதி ராஜா, கே பாலச்சந்தர்னு லெஜெண்ட்ஸோடைய டைரக்ஷனில் தமிழ்லையும் சரி ஹிந்தி சினிமாவிலையும் சரி ஒரு அழகான சினிமா கரியர் அவங்களுக்கு அமைஞ்சது. யாருக்குமே அப்படி ஒரு கரியர் அமையாது, ஆனால் அவங்களுக்கு அமைஞ்சது. அடுத்தடுத்து நல்ல படங்களும் நடித்து கரியரோட உச்சத்தில் இருந்தாங்க. ஆனால் சினிமா வாழ்க்கை ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக அமைஞ்ச அளவுக்கு பர்சனல் லைஃப் அவங்களுக்கு அவ்வளோ திருப்திகரமானதாக அமையல, ரொம்பவே கொடுமைகரமானதாக அமைஞ்சிருக்கு. அதுலேருந்துலாம் வெளில வந்து இப்போ நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரதி. ரசிகர்களுடைய வேண்டுகோள் ஒன்று மட்டும்தான், உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஓய்வு இருக்கும்போது தமிழில் 1-2 படம் திரும்ப வந்து நடிச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் திரும்ப உங்களை ஸ்க்ரீனில் பார்க்குற சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். ஆனால் அதுவுமே அவங்களுடைய பீஸ்ஃபுல்ல அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை கெடுக்கும் அப்படின்னா அதுவுமே வேணாம். உங்களுடைய பழைய படங்கள் மூலமாகவே காலத்துக்கும் நீங்கள் எங்கள் மனசில் நீங்காத ஒரு இடத்துல இருப்பீங்க, நாங்கள் உங்களை கொண்டாடிக்கிட்டே இருப்போம் அப்படின்றது தான் ரதி அவர்களுடைய ரசிகர்களோட என்ன ஓட்டமாக இப்போதைக்கு இருக்குது. ரதி அவர்களை பற்றி எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் இந்த வீடியோ சீரிஸில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.